இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது விஎஸ் கோடோட எக்ஸ்டென்ஷன் மார்க்கெட் ப்ளேஸ் பற்றி பார்க்கலாம். இந்த எக்ஸ்டென்ஷன் மார்க்கெட் ப்ளேஸ் பற்றி நான் போன வீடியோவில் சில டைம் நான் காட்டியிருப்பேன். இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது, ஆக்ஷன் பாரில் வந்து எக்ஸ்டென்ஷன் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதை தான் நம்ம போயிட்டு நம்ம பார்க்க போகிறோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம விஎஸ் கோடில் போய்க்கலாம். நான் உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸில் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆக்ஷன் பாரில் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கும். அதோட ஷார்ட்கட் பார்த்தீங்க அப்படின்னா Ctrl+Shift+X கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். Ctrl+Shift+X வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன், நம்மளுக்கு டேரெக்டாக எக்ஸ்டென்ஷன்ஸே போயிடுச்சு. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் எதுக்காக என்ன ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, விஎஸ் கோட் வந்து வரும்போதே ஒரு எம்டியாக தான் வரும். எந்த ஒரு அடிஷ்னலான ஒரு எக்ஸ்டென்ஸ் எல்லாமே லோட் பண்ணி தர மாட்டாங்க. ஏன்னா நமக்கு தேவையானதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும் அப்படின்னால தான் எக்ஸ்டென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. பேசிக்கான எல்லா விஷயமும் வந்துட்டு அதில் இருக்கும். ஸோ அதனால் நமக்கு தேவை, இப்போ நம்ம ஆங்குலர் ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஆங்குலருக்கு தேவையான எக்ஸ்டென்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லை கோடை வந்துட்டு நம்மளால் பியூட்டிஃபை பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் தனியாக எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஸோ இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த விஎஸ் கோடுக்குன்னு தனியாக எக்ஸ்டென்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். அந்த கோடுக்கு வந்து நம்ம அடுத்த மாடியூலில் வந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஎஸ் கோடில் வந்துட்டு நம்ம கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எப்படி நம்ம கஸ்டமைஸ் பண்ணுவோம்னா, இப்போது எனக்கு இந்த ப்ராஜெக்ட் ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்ட்னு சொல்லிட்டு எனக்கு நேமில் தான் இருக்குது. இது எனக்கு ஐக்கானாக நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். எப்படின்னா எக்ஸ்டென்ஷன்ஸ் மூலமாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு வெறும் ஐகான்ஸ்ன்னு நான் எக்ஸ்டென்ஷன்ஸ் டேப் வந்துட்டு வெறும் ஐகான்ஸ்ன்னு நான் சர்ச் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் தீம் ஐக்கான்னு இருக்குது அண்ட் விஎஸ் கோட் ஐக்கான்னு இருக்குது. உங்களுக்கு நீங்கள் அது செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு சாம்பிளான ஐக்கான்ஸ்லாம் உங்களுக்கு கீழே டிஸ்பிளே ஆகும். இல்லை மெட்டீரியல் தீம் ஐக்கான் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் தீம்ஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு தீம் ஐக்கான்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சேமஸ் எப்படி சொல்கிறது, ஒரு ஃபோல்டர் மாதிரி கரெக்டாக அது ஒரு உங்களுக்கு நான் இன்ஸ்டால் பண்ணி நான் ஷோ பண்ணுறேன். இப்போ வந்து ஐகான்ஸ் ஃபார் விஷுவல் ஸ்டுடியோ கோட்னு இருக்குது. இதை நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸாக எனக்கு ஆப்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அதனால் என்னால் ஈஸியாக ஃபைன் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா டிஎஸ் ஃபைலுக்கு ஒரு ஃபைல் வந்திருக்கும் அண்டு சோர்ஸ் ஃபைலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஆப்புக்கு அண்ட் சாம்பிள்னு சொல்லிட்டு தனித்தனியாக எனக்கு வந்துட்டு ஒவ்வொரு ஃபைல் ஐக்கானாக சேஞ்ச் ஆகிருக்கு. எனக்கு இது பிடிக்கல, நான் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா மெட்டீரியல் தீம் ஐக்கான் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு நம்மளால் டிசபிள் பண்ணிக்க முடியும். எப்படின்னா சேமஸ் நீங்கள் அதே ஐக்கான் சர்ச் பண்ணி கூட வரலாம், இல்லைனா இன்ஸ்டாலில் போயிட்டு கூட நம்மளால் ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியும். இப்போ வந்து நான் டிசபிள் கொடுத்துட்றேன். இல்லை அன்இன்ஸ்டால் கூட நம்ம பண்ணுறதுனா கூட அன்இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழையபடி ஆப் அந்த நேமோட வந்துடுச்சு. இப்போ திருப்பி எக்ஸ்டென்ஷன் போயிட்டு விஎஸ் கோட் ஐகான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டால் கொடுக்குறேன். திருப்பி நான் அங்கே வரேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா விஎஸ் கோடுக்குன்னு ஒரு விஎஸ் கோடுன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஐக்கான்ஸ் வந்து பேக்கேஜ் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கான ஐக்கான்ஸ் வந்து இந்த இடத்த செட் ஆகிடுச்சு. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐக்கான்ஸ் வந்து தனித்தனியாக செட் ஆகிருக்கு. எனக்கு இந்த ஐக்கான் வேணாம், வேறு ஐக்கான் வைக்கணுனாலும் நம்ம வந்து வச்சுக்கலாம். இதை வந்துட்டு ஜஸ்ட் டிசபிள், இல்லை எனக்கு வேணாம்னா அன்இன்ஸ்டாலே நம்ம பண்ணி விட்டுடலாம். நமக்கு தேவையில்லை. ரீலோட் ரெக்கவர் வந்திருக்கும். திருப்பி ஒரு ரீலோட் வந்து நம்ம விஎஸ் கோட் வந்து ரீலோட் ஆயிரும். ஏன்னா அது டெலிட் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் நம்ம வந்துட்டு திருப்பி ஐக்கான்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் அடிக்கலாம். இது நம்ம இன்ஸ்டால் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ வந்து மெட்டீரியல் தீம் ஐக்கான் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். மெட்டீரியல் தீம் ஐக்கான் வந்து நம்மளுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். மெட்டீரியல் தீம் ஐக்கான் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நான் எப்பயுமே யூஸ் பண்ணுறக்கூடிய ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்துட்டு அன்இன்ஸ்டால் இல்லை டிசபிள் பண்ணாலும் நம்மளால் டிசபிள் பண்ணி வச்சுக்க முடியும். டிசபிள் பண்ணாலும் ரீலோட் லக்கன்னு கேட்கும். ஜஸ்ட் நம்ம ரீலோட் கொடுத்தோம்னா அது டிசபிள் ஆயிரும். அந்த பழைய ஃபைலில் வந்துட்டு எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது. பழையபடி நார்மலாக விஎஸ் கோட் எப்படி ஷோ பண்ணுமோ அதே மாதிரி ஷோ பண்ணும். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஃபைல் ஐக்கான்ஸ்னு ஒன்று இருக்கும். இந்த ஃபைல் ஐக்கான்ஸ் தான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் நான் வந்துட்டு இந்த ஃபைல் ஐக்கான்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்போ செட் ஃபைல் ஐக்கான் கலர்ஸ் கொடுத்தீங்கன்னா கலரெல்லாம் இருக்காது. ஃபைல் ஐக்கான்ஸ் கலர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கலரில் செட் ஆகும். இப்போ வந்து நான் ஃபைல் ஐக்கான்ஸ் வந்து கலர் கொடுத்துருக்கேன். அதனால் இந்த ஐக்கான் பிடிச்சிருக்கும். இல்லை அப்படின்னா வேறு ஐக்கான்ஸ் உங்களுக்கு எது வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லாமே அவைலபிளாக இருக்கும். மெட்டீரியல் ப்ராடக்ட் ஐக்கான்ஸ் நீங்கள் கூட இதை கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எது வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது லிமிட்டேஷன்ஸ் வந்து கிடையாது. ஸோ எது வேணாலும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது ஒரு எக்ஸ்டென்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது எனக்கு இந்த கோட் வந்துட்டு நம்ம அடிச்சிருக்கோம். இப்போ வந்துட்டு நான் வந்து டேப் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டைப் பண்ணுறப்போ அன்ஈவனாக வந்து நான் டைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதை நான் எப்படி சரி பண்ணுவேன்னா, ஒவ்வொரு லைனாக போய் எடிட் பண்ணுறதுக்கு டெவலப்பர்ஸ்க்கு வந்து டைம் இருக்காது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெட்டியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. ப்ரெட்டியர் கோட் ஃபார்மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளிக் பண்ணி நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல இன்ஸ்டால்னு ஒன்று வரும். இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா
அவ்வளோதான். இன்ஸ்டால் முடிச்சுட்டு கீழே இங்கே வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். அந்த ப்ரோக்ராமிங் பேஜ் வந்துட்டு ப்ரோக்ராமிங் ஃபைல் வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணி கீழே வந்து ஃபார்மட் டாக்குமெண்ட் வித்துன்னு இருக்கும், கிளிக் பண்ணிவிட்டு ப்ரெட்டியர் கோட் ஃபார்மேட்டுன்னு இருக்கும். நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்பேசஸ்லாம் அன்வான்ட் ஸ்பேசஸ்லாம் கிளியர் பண்ணி அதுவே அலைன் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்துட்டு மார்க்கெட் ப்ளேஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கிற எக்ஸ்டென்ஷன். இன்னும் நிறையா இருக்குது. ஃப்யூச்சரில் இந்த கோர்ஸ் அப்டேட்லாம் உங்களுக்கு நான் கண்டிப்பாக வந்து ப்ரொவைட் இந்த கோர்ஸ் அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த கோர்ஸ் அப்டேட்லாம் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்து அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்து அப்படின்னா மறக்காமல் கீழே டிஸ்கஷன் ஃபார்மில் வந்து கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். உங்களுக்காக நான் நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம்.